அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேத்து கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட போஸ்டர் வந்தது. எல்லாரும் இப்போ அதை சரியா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அந்த A சர்டிபிகேட் படங்கள்ல இந்த படம் தான் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டேலயே 151 கோடி. இது பாசிபிளா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாலும் கூடிய சீக்கிரம் 1000 கோடி அப்படிங்கிற விஷயம் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது படிப்படியா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கக்கூடிய வந்த படங்கள்ல ஒரு கமர்ஷியலா இந்த படம் ஹிட்டு தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. எல்லாருமே எல்லா விஷயங்களும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. ஒரு பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும் பொழுது லாஜிக் இல்லாம பார்க்கணும், அது முதல்ல எங்கேஜிங்கா இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே செட் ஆகணும்ல. அந்த வகையில இந்த படம் பெட்ரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். அதில் போய் இதில் ஏன் பேனா எடுத்தாரு, அதில் ஏன் பென்சில் எடுத்தாரு, பார் பேனா எடுத்தாரு பென்சில் எடுத்துட்டாரு, அவங்க அப்பா யாரு, இவங்க அப்பா யாரு, இவர் அங்கே நிற்கிறாரு இங்கே நிற்கிறாரு அப்படிலாம் நம்ம குறை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை போய் நீங்கள் குறை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நேற்றுலேருந்து வந்தக்கூடிய அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்று. இது வரைக்கும் லியோ தான் வந்து நம்பர் 1ல இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல, ஓவரால் கலெக்ஷன்ல ஜெயிலரும் 2.0 தான். தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம். 2.0 இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயிலர் இருக்காங்க, அதுக்கப்புறம் லியோ. இந்த 3 தான் ஒரு ஆளுமையா விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம இதுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்னோம், 3 இடமும் ரஜினி தக்க வைப்பாரு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த கூலி எங்க போய் உட்கார போகுது, 1ல உட்கார போதா, 2ல உட்கார போதா, 3ல உட்கார போதான்னு தான் விஷயம். கலாநிதி மாறன் எந்த நேரத்துல சொன்னாருன்னு தெரியல. கலாநிதி மாறன் வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க நம்ம பார்க்க முடியுதுன்னா, அவர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி நம்ம சேல் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காரு. அவர் சொன்னது எல்லாமே பழிக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்களா, அந்த கருணாக்கு உள்ளவெல்லாம் சொன்னா பழிக்கும் அப்படிம்பாங்கல்ல. இந்த மாதிரி கலாநிதி மாறன் அவர்கள் சொன்னா எல்லாமே நடக்குது. அவர் சொல்றாரு, இவர் ரெக்கார்ட் மேக்கர் கிடையாது, ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்றாரு. அது யாரோட ரெக்கார்ட் பிரேக் பண்றாருன்னா இவரோட ரெக்கார்டை இவரே பிரேக் பண்ணி அந்த சேர்ல போய் உட்காருவாங்க அப்படின்றாங்க. அதுதான் இதுலயும் நடந்திருக்கு. ஒரு A சர்டிபிகேட் வாங்கின ஒரு படம் குழந்தைகளை கூட்டு போக கூடாது. ஓவர்சீஸ்ல வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களையே இந்த படம் தான் டாப்ல உட்காந்து எல்லா படங்களையும் பின் தள்ளிடுச்சு. ஓவர்சீஸ்ல இப்ப யாரா தலைவரன் அப்படின்னு, யாரா கிங் மேக்கர் அப்படின்னு பார்த்தா ரஜினி தான் இருக்காரு. அங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலயும் அவரோட வசூல் தான் இப்போ முன்னிலையில இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டாலும் அஜித் தான் என்னைக்கும் நம்பர் 1. எந்த படம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். துணிவு வந்த பொழுது அந்த படம் தான் காம்படிஷன் படம் இருந்தே, தமிழ்நாட்டில் அந்த படம் தான் இருந்துச்சு. இதுதான் அவிஸ்வாசமா இருக்கட்டும், அஜித்தோட முதல் நாள் கலெக்ஷனை இது வரைக்கும் யாரும் பீட் பண்ணல அப்படின்ற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு. அதையும் இந்த கூலி முறியடிச்சிருச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் உண்மையுமே கூட. அப்ப சரி, ஓவராலா எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 151 ஒரே நாள் கலெக்ஷன். 151 4 நாளைக்கு ஃபுல்லுன்னும். அப்ப 4 × 151 போட்டுக்குங்க, அதுவே 500 கோடி பக்கம் வந்துடும், மேலேயே வந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லியோவோட கலெக்ஷனை அடிச்சிடும் உங்களுக்கு. அதை தாண்டி யார் இருக்கா? ஜெயிலர். 4 நாளே அப்படின்னா 4 வாரம். இதுக்கப்புறம் பெரிய படம்னா மதராசி தான். 5ஆம் தேதி தான் வராப்புல சிவகார்த்திகேயன். அது வரைக்கும் உங்களுக்கு தேட்டர் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அது வரைக்கும் ஒரு ஆளுமை இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்பயே வந்து இந்த 4 நாள்லயே ஒரு 500 கோடி வருது அப்படின்ற பட்சத்துல, நம்ம கம்மியா சொல்றோம் 500 கோடி அப்படின்ற பட்சத்துல, இன்னும் ஒரு 4 வாரம் அப்படின்னு ஓடிச்சுன்னா 2 வாரம் கூட எடுத்துக்கங்களேன், இதுலயே உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி பாசிபிள். 2.0 மிஞ்சுமான்னு கேட்டீங்கன்னா அது படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து தான், இனி வர ஆட்களை பொறுத்து தான். ஏன்னா A சர்டிஃபிகேட்ல குழந்தைகள் பார்க்க முடியாதுல்ல, பெண்களும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் போனாங்கன்னா எப்படின்றது ரிசல்ட் வந்து 2வது வாரம் 3வது வாரம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் இதே நம்பர்ஸ்ல ஓடிச்சு அப்படின்னா 800 கோடிக்கு மேல போகும். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தலைவர் ஃபேன்ஸ். நம்ம சொன்னது எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். 151 மிகப்பெரிய ஒரு நம்பர். இதுலயே சர்வே ஆகுது, இதுலயே போகுது அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கேரளால 4 நாளைக்கு ஃபுல்லுன்றது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்க அங்க ஆந்திராலையுமே அதான் நடக்குதுங்க. ஏன்னா வார் 2 வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னொரு விமர்சனம். தியேட்டர் ஓனர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா வார் 2 கம்மி பண்றாங்க. இப்போ பீஸ்ட் vs KGF 2, பிகில் vs கைதி அப்படின்னு வந்த பொழுது கைதி கம்மியான ஸ்கிரீன் கொடுத்தாங்க.
படத்தோட ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது டடன்னு மேலே ஏறிச்சு. ஸோ KGF 2 வரும்பொழுதும் அப்படிதான் கம்மியான ஸ்க்ரீன் கொடுத்தாங்க, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இது மேலே ஏறிச்சு. அந்த வகையில கூலிக்கு தான் அதிகமான கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வார் 2 வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்ற பட்சத்துல கூலி அவங்க வந்து அங்கேயும் ஆளுமைப்படுத்துது. கர்நாடகாலையும் அப்படிதான் இருக்கு. உபேந்திராவை செலிப்ரேட் பண்றாங்க, சின்ன போர்ஷன் உபேந்திராவை அவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க. அந்த தொட்டு வணக்க வைக்கிறதெல்லாம் அவங்க அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. அவ்வளவு, இதுக்கு மேல என்ன வேணும்? அதை விட கம்மியா தான் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. யாருக்குன்னா சிவராஜ்குமாருக்கு ஜெயிலர்ல. அதுக்கு ஈக்குவலா உபேந்திராவை கொண்டாடுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்ல. அமீர் கான் கண்டிப்பா விமர்சனம் தாங்க. லோக்கிக்கே தெரியும் நம்ம அவரை பயன்படுத்தல, எவ்வளவு பெரிய ஜாம்பவான், ஸ்கிரிப்ட் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய விஷயங்கள். நம்மளுக்கு அதுல முரண்பாடுகள் இருக்கதான் செய்யுது. அந்த மனுஷன் ஏன் சொல்லணும்? பிடிக்கலன்னா அவரு எப்படி சொல்லணும், ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. அவருக்கு பிடிக்காமே அந்த கேரக்டர் பண்ணாருன்னு வச்சுக்கீங்களேன், படத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துக்கிறாரு, ஐநாக்ஸ்ல ஏன் நீங்க போட மாட்டேன்னு கேட்கிறாரு. அது இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இல்ல வார் 2 போறதுனால கூலிக்காக அவர் நின்று பேசுறாரு அப்படின்ட்டு. அவருக்கு அது தேவையே இல்லை. எனக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ் அப்படி இப்படி நீங்களா என்னைய சொல்லுவீங்களா, இதுல ஏன் போய் நடிச்சுன்னு என்னை விமர்சனம் பண்ணுவீங்களா? எதா இருந்தாலும் ஒரு படைப்பா பாக்குறாரு, ஒரு தலைவரோட ஃபேனா பாக்குறாரு. இப்ப கூப்பிட்டவங்க எல்லாரும் இதுக்கு மட்டும் இல்ல, வேட்டையன், ஜெயிலர் அப்படின்னு ரஜினிக்காக வந்து நடிச்சவங்க எல்லாருமே கதைக்காகவோ அவங்களுக்கு காசு சம்பாதிக்காகவோ கிடையாது. ஒரே மனுஷன் ரஜினி, அவருக்காக தான் எல்லாருமே வராங்க. அது சந்தோஷமா நடிச்சு கொடுத்துட்டு போறாங்க. இது அவரு சாட்டிஸ்ஃபைட். லோகேஷ் கனகராஜ் நம்மள ரொம்ப டம்மியாவோ ஏமாத்திரவோ மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுதான் அவங்க உள்ள வந்து நடிச்சுட்டு போறாங்க. அடுத்த படம் லோகேஷ் எனக்காக பண்றான் அப்படின்றதுக்காக கூட கிடையாது. ஸோ இது எல்லாமே அவர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் கூலி நின்று விளையாடுது. ஸோ இதே ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த 151 இந்த 4 நாள் தொடர்ந்துச்சு அப்படின்னா 4 வாரங்கள்ல 3 வாரம் அதிகபட்சம் ஓடினாலும் கூலி 1000 கோடி கன்ஃபார்ம். கூலி படம் இவ்ளோ பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ண போகுது, இவ்ளோ கலெக்ட் பண்ணுதுன்னு இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு படம் எப்பயுமே வந்ததுன்னா பாசிட்டிவ் மிக்சட் ரிவ்யூ வரும். ஆனா முழுக்க முழுக்க கூலி படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதை பார்க்க முடியுது. எதுக்காக இந்த நெகட்டிவ் ரிவ்யூ? படம் நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த படத்தை இவ்வளவு அடிக்கிறீங்கன்னு அந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சு. அதுதான் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், இந்த படத்துல வந்து நிறைய லாஜிக் இல்லைங்க. லாஜிக் இல்லாம ஒரு மேஜிக் தான் வந்து கமர்ஷியல். நீங்க அவெஞ்சர்ஸ்ல போய் லாஜிக் பார்ப்பீங்களா? ஒரு ஹாலிவுட்ல வந்து எப்படி அவன் பறக்கிறான், எப்படி வந்து கையில இருந்து இது ஒரு லைட்டிங் வருது, எப்படி ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க, சக்திமான காலத்துல இருந்தே லாஜிக் பார்த்தோம்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. கமர்ஷியல் படங்களை பார்க்கவே முடியாது. அதுக்குன்னு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நான் மறுபடியும் நம்ம அவங்கள சண்டையெல்லாம் மூட்டி விட விரும்பல. லியோ பார்த்தோம்ல, அதுல வந்து அந்த பிளாஷ்பேக் சீன் ஒர்க் அவுட் ஆகலைன்றது தெரியும். இதுல ஒர்க் அவுட் ஆயிருந்தது இல்ல. அந்த டிஏஜிங் பண்ணும் பொழுது அந்த வாய்ஸ் முத கொண்டு வச்சிருந்தாங்கல்ல, சிலர்லாம் கேட்கும் பொழுது அந்த வாய்ஸை வந்து அப்படியே பண்ணணுமா அப்படின்னாங்க. அதுன்னா அப்படிதான் பண்ணணும். அந்த பீரியட்ல என்னென்ன டெக்னிக்கலான விஷயங்கள் யூஸ் பண்ணாங்களோ இவங்க ட்ரையாவது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ரஜினியே செலிப்ரேட் பண்றீங்க, அந்த வாய்ஸ் முத கொண்டு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல. இந்த படத்துல சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல, இந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த லோக்கி படங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது இது லைட்டா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா படத்தை அந்த கலெக்ஷன் அது பாதிக்கல. தலைவரை பாக்குறாங்க அவங்க. இப்போ அஜித் அவர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ஸ்டோரி இதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம தலையை வந்துட்டான், ஒரு சீன்ல கோட் சூட் போட்டான், ஒரு இதுல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து மீசி அப்படி பண்ணிட்டான், குட் பை டக்லில எல்லாமே சேர்ந்து வந்தனால பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்றனால அவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்றாங்கல்ல. அது அஜித்தோட ரசிகர்கள். அஜித்தை அப்படிதான் கொண்டாட முடியும். ரஜினி ரசிகர்களுக்கு அதான் சொல்றாங்களே, ஜெயிலர்ல கூட என் தலைவனை வந்து இவ்வளவு தூரம் வேலை வாங்கல, இதுல வேலை வாங்கியிருக்காங்க மீன்ஸ் அவரே ரொம்ப இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என் தலைவன் ஃபைட் பண்றான், என் தலைவன் அந்த கடைசியா அந்த போட்டோ பார்த்து ஒரு எமோஷனான இது, அது போதுங்க. அது போதும் உங்களுக்கு. ஜெயிலர் தாண்டி ஒரு படம் வருமா, பேட்டையை தாண்டி ஒரு படம் வருமானு கேட்டாங்க, ஜெயிலர் வந்துச்சு. ஜெயிலர் தாண்டி ஒரு படம் வருமானு கேட்டாங்க, கூலி வந்துருச்சு. கூலியை தாண்டி ஒரு படம்னா ஜெயிலர் 2. இனி வரது எப்படியா இருந்துட்டு போகுது இந்த படம். ஓகே, இதுக்கு தான் நேற்று நீங்க சொன்ன மாதிரி கீழே எல்லாம் கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன இதுக்கு இந்த கூவிட்டு இருக்கீங்க, படம் அவ்வளவா யாரா நீங்க எல்லாம் சொல்றது. எங்க ஃபேமிலி வந்து குழந்தைங்க போக முடியாதுன்னு வைங்களேன், வீட்டில் இருக்க பெண்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. நேற்று நீங்க பாத்தீங்களா, அந்த திருப்பூர்லயும் நினைக்கிறேன் சுப்பிரமணியம் சாரோட தேட்டர்ல வந்து ஃபீமேல்ஸ் அதாவது லேடிஸுக்குன்னு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. எல்லாம் எழுந்து அந்த கூலி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. பிடிக்கலன்னா அவங்க பாதிலே வெளியே வந்திருக்கலாம், இல்ல வெளியே போய் பார்க்காதீங்கன்னு லைக் மவுத் டாக்காவது கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து ஜெயிலரியா கொண்டாடினாங்க இல்லைங்க. ஜெயிலர்ல வந்து யோகி இருந்தாரு, ரஜினி அவர்களோட இன்புட்ஸ் காமெடி இன்புட்ஸ் இருந்துச்சு, அது ஒரு கமர்ஷியலான விஷயங்கள் இருந்துச்சு. இதுல வந்து மாறன் அவ்வளவு தூரம் சிரிக்க வைக்கிறாரு. சுப்பிரமணியபுரத்துல ஒரு பையன் காணாம போனான், அவன் வந்து மதுரையில இன்னும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
அவன் எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது நான் தண்ணி தம் இந்த மாதிரியான விஷயங்களை என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது லோக்கி வந்து ஸ்ரீக்கு ஹெல்ப் பண்ணலின்னாங்கல்ல. ஆனா அவர் எவ்வளவு நல்ல மனசு கொண்டவர்னா அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, நம்ம கிட்ட கேட்டாங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கான்ட்டு. புகாரி அண்ணன் ஒருத்தர் இருக்கார், புகாரின்னு ஒருத்தர், அவர்கிட்ட கால் பண்ணி ஒரு படத்துக்காக கேட்கறாங்க. அந்த படத்துக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க மதுரை போய் வலை போட்டு தேடி அந்த மனுஷன் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல முரளி அப்பாஸ் சார் பண்ணியிருக்காங்க. முரளி அப்பாஸ் சார் தான் ஓப்பனிங்கே வராங்க. காளி வெங்கட்ட வந்து சின்ன போர்ஷனாலும் அதுக்கு அவரு தான் கரெக்டா இருப்பாங்கன்னு அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சௌபினை வந்து இதுக்கு மேலே யாருமே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு முரட்டுத்தனமான வில்லை, அதான் ரஜினியை பாராட்டிட்டாரு. சௌபினோட ஒய்ஃபா வரவங்களும் கலக்கிட்டாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே அவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு போகலாம். பார்க்குறவங்களே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ட்விஸ்ட் இருக்கு, கமர்ஷியல் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, மற்ற லாங்குவேஜ்ல இருந்து எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட் எல்லாமே உள்ள இருக்கான். பிஜிஎம் போட்டு அனிருத் இருப்பாங்க கலக்கிட்டாரு. நெகட்டிவ் போடுறவங்க எல்லாருமே போடணும். தேட்டர்லாம் கூட சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ரஜினி ஃபேன்ஸ் விசஸ் விஜய் ஃபேன்ஸ் பார்த்துருந்தோம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் விரும்புறாரு. விஜய்க்கே இது பிடிக்காதுங்க. ஏங்க அவரு தான் சொல்றேன், அவர் படம் பார்த்துட்டாங்க அப்படி இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அவருக்கே இது சுத்தமா பிடிக்காது. ஆனா நிறைய கமெண்ட்ஸ் என்ன பார்க்க முடியுதுன்னா, ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்களுக்கு 50வது ஆண்டு வந்தது இல்லையா சினிமா துறைக்கு வந்து, அது எல்லாருக்கும் விஷ் பண்ணாங்க. ஆனா விஜய் அவர்கள் விஷ் பண்ணலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தையும் ஒரு சில பேர் தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணல அப்படின்றதுதான் நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அறிக்கையா கொடுத்த எல்லாருக்கும் ரஜினி அவர்கள் அறிக்கையா நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா அவரோட முதல் படம் வரும் பொழுது இத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு, 50வது வருஷம் அப்படின்ட்டு மோடி முதற்கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. ஏங்க ஒரு பிரதமர் வாழ்த்து சொல்றாரு, விஜய் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்மளால கேட்க முடியுது இல்ல. அஜித் அவர்களோட 33வது வருஷத்தை வந்து திடீர்னு அவர் செலிப்ரேட் பண்றாரு. என்ன 30, 35, 40, 45, 50 தானே பண்ணுவோம், இவர் என்ன 33 பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் விஷயங்கள் வரும் பொழுது நிறைய பேர் அஜித் அவர்களுக்கு அறிக்கை கொடுக்கல, ட்விட்டர்ல போடல. சிலர் போட்டாங்க, ஆதிக்கு இந்த மாதிரியான இப்ப கூட இருக்கவங்க எல்லாம் போட்டாங்க, கரண்ட்ல இருக்கவங்க எல்லாம் போன் பண்ணி நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. அதுல விஜய் ஒரு நபர். ரஜினிக்கு ஏன் விஜய் வாழ்த்து சொல்லல அப்படின்றது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பர்சனலான விஷயங்கள். நீங்க அவங்க வெளிப்படையா போடல அப்படின்றாங்க. அதுக்காக ரஜினி ஃபேன்ஸ் கோவமா இருக்காங்களான்னா இல்ல. ரஜினி ஃபேன்ஸுக்கு தெரியும் அங்க என்ன நடக்குது, அவங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். இவங்களும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது ஃபேன்ஸுக்குள்ளார அவரோட விஷயமா நடக்கும் பொழுது இதை தான் கூடாதுன்னு விஜய் படிச்சு சொன்னார். தயவு செஞ்சு இதை வச்சுக்காதீங்க, நம்மளோட ரூட் வேற. காக்கா கழுகு வந்த பொழுதே ரஜினி எடுத்த ஸ்டெப்பு கூட விஜய் எடுக்கல. அதுதான் உண்மை. நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா லால் சலாமோட ஆடியோ லான்ச்சில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரஜினி அவர்கள் பேசுறாங்க, இங்க பாருங்க, நான் விஜயை போட்டின்னு நினைச்சா எனக்கு அசியம், விஜய் என்ன போட்டின்னு நினைச்சாருன்னா அவருக்கு அசியம். மனசுலேருந்து வந்திருக்கு அந்த வார்த்தை, இங்க இருந்து பேசல அவரு. அவரதோட நீங்க அடிச்சுக்காதீங்கடா அப்படின்றதான் அவரு அவ்வளோ ஓப்பன் டாக்கா சொன்னாரு. அதுக்கு அடுத்த சக்சஸ் மீட்டில் தான் ரஜினி அவர்கள் சொல்லார், ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி அவர்கள் அப்படின்னு. அதை மட்டும் தான் சொன்னார் வெளியே. அவரும் நிறைய இடங்கள்ல அவங்க ரசிகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க ரசிகர்கள் தொண்டர்கள், நம்ம போற பாதை வேறன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மெச்சூர்டான ஆட்கள் எல்லாமே அரசியல் புரிஞ்சு அரசியல் நிலவரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த ஜென்ரேஷனுங்க. அவங்களுக்கு வந்து விஜயோட அனுபவம் கிடையாது, ரஜினி அவர்களை பார்த்து கொண்டாடவும் முடியாது. நிறைய விஷயங்கள் போகும் பொழுது சின்ன சின்ன ரசிகர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இவ்வளவு தூரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வரக்கூடாதுன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் மன்றத்துல இருந்தும் சரி, கட்சியில இருந்தும் சரி, நம்மளாம் கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டு என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு, எங்க நாங்களும் அவங்களும் நல்லபடியா போகணும், நாங்களாம் போய் படத்தை பார்த்துட்டு இருந்தோங்க அங்கிருந்து பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எல்லாருமே போய் கூலி படத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நாங்களாம் போய் அவர் படத்தை பார்த்துட்டு வரேங்க, நாங்க எதுவுமே எங்களுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை, எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு போடும் பொழுது ஏன் விஜய்னு எங்களுக்கே கேள்வி வருதுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் கேட்கும் பொழுது தம்பி இது எப்படியா இருந்தாலும் வரும்டா, இது வந்து எமோஷன். அப்போ வேணும்னே ஒருத்தன் எங்கேயாவது மைக்க பிடிச்சி பேசினா பிரச்சனை இல்லை, ஏன் முன்னாடியே ஒருத்தன் பேசும்பொழுது ஏன்டா பேசுனா நான் கேட்டாகணும். ஆனா அந்த சம்பவம் தப்புன்றது அவருக்கே தெரியும், பேசினவருக்கு வந்து பேசின வார்த்தை தப்புன்றது தெரிஞ்சிருக்கு. நேத்தோ ஏதோ அவர்கிட்ட மறுபடியும் தொடர்பு கொண்டு நம்ம டீம்லும் பேசியிருக்காங்க. அவருமே ஷேர் பண்ணும் பொழுது நான் பேசினது தப்பா இருந்தாலுமே கூட நீ என் கோபம் கரெக்டு. இப்படி ஒருத்தன் வந்து இப்போ ரொம்ப 50 வருஷமா ஒருத்தனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடியே தப்பா பேசும்பொழுது எனக்கு வரும்ல. அப்ப நீ பீச் அப்ப எங்க போன, லியோ அப்ப எங்க போன அப்படின்னு நான் கேட்கறது ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அவன் திரும்ப திரும்ப அவனை வந்து அப்படி ரிலேட் பண்ணிக்கிறதுனாலதான் எனக்கு அந்த கோவம் வந்துச்சு தம்பி அப்படின்றாங்க. இதெல்லாமே அப்படியே உனத்தை பாட்டு தாங்க. இதுக்குதான் துணிவு வாரிசுல நம்ம ரொம்ப நேரம் அனுப்பிட்டு இருக்கோம். 4 மணி காட்சியெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.